திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரன் பார்க்கலாம். இப்போ ராஜேஸ்வரி வயசு 39, வரும் 156 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி ஒன்றும் இல்லை, காளிங்கராய சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் 2 தங்கச்சி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் ஒரு 3 வருஷம் முன்னாடி தவறிட்டாங்களாம். இவங்க வயது வரமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலேஜாக இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசானாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்புன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும். ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தா இவங்க ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. புகைப்பழக்கம் மத பழக்கம் இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. வரக்கூடிய ஒரு தனிமையிலேருந்து கஷ்டப்பட்டாங்கன்னா இவங்க கூட சேர்ந்து நல்லபடியாக அவங்களை பார்த்துப்பான்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு வீடு வந்து சொந்தமாக எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நடுத்தர குடும்பத்தை பெண்ணா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஊரில் ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அது இல்லாமல் ஆடு மாடுகள் சேர்ந்து பண்ணை மாதிரி சின்னதாக வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. அதான் வருமானம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு ஊரில் 2 சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட நல்ல கருதி முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இப்போ இந்த வரன் பார்க்கலாம். இப்போ கீதாஞ்சலி வயசு 35, வரும் 153 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, சாதி வன்னியரில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க, வேலை அரசாங்கத்தில் இருக்காங்க. சம்பளம் பிடிப்பெல்லாம் இப்போ கையில் 38,000 வாங்குறதாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 அண்ணன்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா முதல் திருமணத்துக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 5 வருஷம் முன்னாடி தவறி போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க திருமணத்து மேலே யாரும் எடுத்து செய்ய ஆள் இல்லாமல் இவங்க தனிமையில் தான் இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போயிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலேஜாக இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசாக இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2ஆம் திருமணமாக இருந்தாலும் ஓகேந்தாம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 2ஆவது திருமணமாக இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும். எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கொண்டு தான் எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களுக்கும் யாருமே இல்லாமல் தனிமையில் தான் கஷ்டப்படுறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. தனிமையில் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வழியில் இருக்கிறதுனால ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட வாசியம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பூர்வீக சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அது மட்டும் கேஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் பிரித்து வர வேண்டியிருக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் வந்து நகை சேர்த்து வச்சுருக்காங்களாம். மற்றபடி இவங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசாங்க வேலையில் இருக்குது. மாதம் 38,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலன் கருதி அவங்க முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி பல வரங்கள் சேனல் உள்ளே இருக்குது. சேனல் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா.